பாருங்க மக்களே, அம்மா ரெடி பண்ணிட்டேன். ரெடி ஆகிட்டாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு பௌர்ணமி பூஜையில், அதனால் குங்குமத்தால் அவங்களுக்கு இன்றைக்கி அர்ச்சனை. ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்களுடைய பேரை அம்மா பாதத்தில் எழுதி வைக்க போகிறேன். கண்டிப்பாக அம்மா அந்த குழந்தைய கொடுப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரிங்களா, வாங்க பார்க்கலாம். இந்த பௌர்ணமிக்கு நான் வைக்கிற பிரார்த்தனை அடுத்த பௌர்ணமிக்குள்ளே நடக்கணும். சரியாம்மா? நான் உனக்கு பூஜை பண்ணுறேன், ஆனால் அந்த குழந்தைகளுக்கு குழந்தை நிற்கணும். சரியா? ரொம்ப நன்றி. பாருங்கள், அம்மா ரெடி ஆயிட்டாங்க. இந்த பாதத்தில் இருக்கிறது ஒரு 3 பெண்கள் பேர் இருக்குது. இந்த 3 பேருக்கும் குழந்தை பாக்கியத்துக்காண்டி நான் அம்மாட்ட எழுதி வச்சுருக்கேன். குங்குமத்தால் அர்ச்சனையும் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த பௌர்ணமிக்கு குழந்தை கிடைக்கணும் நம்பிக்கையோடு நான் பாதத்தில் அந்த பேரை எழுதி வச்சிட்டேன். அதுக்கு அம்மாவும் சம்மதம் தந்துட்டாங்க. அந்த குங்குமத்தை இந்த வளையலையும் அந்த பெண்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அம்மா சம்மதம் பாருங்களேன், அம்மா சம்மதம் தந்துக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக நடக்கும்னு அம்மா சம்மதம் தர்றதே எனக்கு இந்த மாலை ஆடுறது தான். அந்த ரூபமாக தான் அம்மா எனக்கு பேசுவாங்க. ஆனால் கண்டிப்பாக எனக்கு நடத்தி கொடுப்பாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்றைக்கி என்னமோ தோணுச்சு, அந்த பெண்களுக்காண்டி கோரிக்கை வைக்கலாம்னு வச்சுருக்கேன். நல்லபடியாக அவங்களுக்கு குழந்தை நிற்கும்னு ரொம்ப 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 நம்பிக்கையோடு இருக்கேன். பார்த்தீங்களா, நான் சொல்ல மாலை ஆடுதா? அம்மா எனக்கு சம்மதம் தந்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நடக்கும். ஜெய் வராகி.